கர்த்தர் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து வேணா எப்படி வேணாலும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கு. நீங்க எந்த சுரூபத்தையும் கொண்டு மறைச்சு வைக்காதீங்க, நூதனமான காரியத்தை செய்யாதீங்க. அப்படியே சைட்ல அப்படியே ஆண்டவர்களோட நீங்க ரொம்ப நூதனமா அறிவுபூர்வமா சில காரியங்கள் செய்வாங்க. ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாத ஆண்டவரே கை தூக்குறது தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்க, ஆண்டவர் சொல்வார், சரி நீ தெரியுற வரைக்கும் செஞ்சு முடிச்சு பாரு, கடைசியில வந்து ஒரு இடத்துல நிப்ப, அங்க வந்து நான் அவனை பாத்துக்கிறேன்றாரு. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா இதுக்கு மேல ஒண்ணும் பண்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு, ஓகேவா முடிஞ்சு போச்சா, முடிஞ்சு, சரி வா நான் கை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்னா, அவ்வளவு தூரம் போகாம முன்னாடியே கையை பிடிச்சிருவேன் நான். அதனால நம்ம ஆண்டவருடைய கை ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாரு. எதுக்காகனா அவருக்கு ஒரு 6000 வருஷமா ஹிஸ்டரி இருக்கு. ஆதாம்ல இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டே இருக்காரு. நிறைய பையன் பாதியிலேயே ஓடிட்டான், நிறைய பையன் ஏமாத்திட்டான். அதனால ஆண்டவர் பாப்பாரு, இவன் நிக்கிறானா நிக்கலையான்னு கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரு, அவ்வளவுதான். சோதனை இல்லாம யாருக்கும் இல்ல. ஆபிரகாமையே சோதித்து பார்த்தாருன்னு வசனத்துல சொல்லுது. ஈசாக்க சொல்லுவாரு, இந்த தேசத்தை விட்டு எங்கும் போகாமல் இங்கேயே இரு அப்படின்பாரு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை வைப்பாரு. அந்த சோதனையில மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கறத தாங்க முடியாது உங்களால. அவ்வளவு தந்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போதுங்கிற அளவுக்கு தருவார். நான் சொல்றேன், நான் வந்து தேவனுக்கு முன்பாக நின்று தேவனுக்காக சாட்சி சொல்கிறேன். கர்த்தர் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா போதுங்கிற அளவுக்கு தான் கொடுப்பாரே ஒழிய 10ங்கிற அளவுக்கு தரவே மாட்டார். அல்லேலூயா.